ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிஷாவோட சில்வர் காயின் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். நான் ஒரு சில இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன், சில்வர் காயின் பெனிஃபிட்டாக இல்லையான்னு. நிஷா வந்து இன்றைக்கும் ஒரு சில்வர் காயின் வாங்கியிருக்கா, ஒரு 5 கிராமில். அதையும் அன்பாக்சிங் பண்ணி காமிப்பா. அதே மாதிரி ஒரு 2-3 இடத்துல விசாரித்ததில் கம்பேர் பண்ணியும் பார்க்கலாம், எந்த ஷாப்பில் என்ன ரேட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே நிஷா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஷாப்ல நீங்க ஏதாவது விசாரிச்சீங்க அப்படின்னா அங்கெல்லாம் இவ்வளவு வச்சிருக்கீங்க, எவ்வளோன்னு ரேட்டு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறந்துடாம நீங்களும் சில்வர் காயின் வச்சிருக்கீங்களா இல்ல கோல்டு காயின் வச்சிருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி சில்வர் காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டா கோல்டு காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டானு நான் இந்த வீடியோ சொல்லுங்க. ஏன்னா நாங்க நெக்ஸ்ட் கூட கோல்டு கூட இல்ல, எல்லாருமே கோல்டு காயின் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. நானும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். அன்பாக்சிங் பண்ணிடுறியா? இதோட நிஷாவுக்கு 2வது சில்வர் காயின். ஓகே, ஆமாம், நாங்கள் எங்கள் வில்லேஜ் அப்படிங்கிறதால எங்கள் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு டவுனில் வாங்கினோம். என்ன டவுனு? பேராவூரணி. ரெண்டு காயினுமே வந்து பேராவூரணியில் தான் வாங்கினோம். என்னென்ன ஷாப்புன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷாப்பை பார்த்துட்டு முன்னாடி வாங்கின ஷாப் இல்லை, ஃபஸ்ட்டு வாங்கினதை காமி. நம்ம ஏற்கனவே வாங்கியிருந்த சில்வர் காயின் இது 5 கிராமு. எந்த ஷாப்பில் வாங்கினோம் பில்லையும் காமி. ஏற்கனவே வாங்கினதா? அட சத்த இரு பாப்பா, உங்களுக்கு காட்டுவோம். இந்த பாருங்க, இது நம்ம வந்து தனலட்சுமி ஜுவல்லரி அப்படிங்கிற இடத்துல வாங்கினோம். அப்போதைக்கு கிராம் 100 ரூபா தான், அவ்வளோதான். அதே ரேஞ்சு தான், 100 ரூபா. ஓகேங்களா? ஒரு 98 ரூபா ஒரு கிராம். வந்து ஒரு கிராம் வெள்ளி வந்து 98 ரூபா. 98 ரூபா ஒரு கையில் வாங்கினோம். எத்தனாம் தேதி அப்படின்னா 31ஆம் தேதி, நியூ இயருக்கு முதல் நாள். ஆமாம், 31/12/2024. 5 கிராம் காயின் வாங்கினோம். எவ்வளோ அப்படின்னா 620 ரூபா. இப்போ அதே பேராவூரணியில் இன்னைக்கு ஒரு காயின் வாங்கினோம். ஓகேங்களா? அதுக்கு காயினை பார்ப்போம். காயினை காமி. இது பில்லு, இது காயின். எவ்வளோ ரேட்டு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு. இது வந்து கடையில் நம்ம யாருக்கும் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி உள்ள காயின். எனக்கு காமிக்கிறேன் சார். முன்னாடி லட்சுமி படம், பின்னாடி வந்து ஓம். இது விநாயகா ஜுவல்லரியில் வாங்கினது, பேராவூரணியில் 5 கிராம் 620. அதே நைட்டு 31ஆம் தேதி நிஷா பட்டுக்கோட்டை போயிருந்தா. இந்த காயின் வாங்கின தேதி அன்னைக்குன்னு நைட்டு போயிருந்தா. இதே காயின் வந்து பட்டுக்கோட்டையில் எவ்வளோ அப்படின்னா 520 ரூபா, 100 ரூபா கம்மி. பேராவூரணி 98 ரூபா தான் கிராமு. ஆனால் வந்து இங்கே பேராவூரணியில் 620, அங்கே 520 ரூபா. 100 ரூபா நம்மளுக்கு வந்து மிச்சம். அப்படி நம்ம பட்டுக்கோட்டை போயிட்டு வரனாலும் 100 ரூபாய்க்கு மேலே தான் செலவாகும். ஏன்னா பஸ்ஸுக்கெலாம் போயிட்டு வண்டியில போனா. அது எந்த கடையில் விசாரிச்ச? பட்டுக்கோட்டையில் ராஜகௌரி நியூ ராஜகௌரி தங்க மாளிகையில் விசாரிச்சுட்டு வந்தா. அன்னைக்குன்னு வந்து நிஷா என்ன வாங்கியிருந்தான்னா பேராவூரணியில் காயின் வாங்கிட்டோம். அன்னைக்குன்னு வந்து எனக்கு நிஷா வந்து இந்த கையில் காப்பு, இந்த காப்பு காதுல அந்த தோடு, தியாவுக்கு செயின், இது போய் பட்டுக்கோட்டையில் ராஜகௌரியில் எடுத்தா. ஆக மொத்தத்தில் காயின் வந்து பேராவூரணியில் 620, பட்டுக்கோட்டையில் 520, 5 கிராம் காயின். ஓகே, இப்போ நம்ம வாங்கியிருக்கிற காயினை காமிக்கலாம். விநாயகாவில் அதே பேராவூரணியில் ஸ்ரீ விநாயகா ஜுவல்லர்ஸில் கோல்டு, ஸ்ரீ விநாயகா கோல்டு பேலஸில் 8/11/2025. இன்னைக்கு 1 கிராம் வெள்ளியோட ரேட் எவ்வளோ நிஷா கடையில் கேட்டப்போ? 100 ரூபா. 1 கிராம் 100 ரூபா. 5 கிராம் வந்து 600 ரூபா. அப்போ 98 ரூபா இருக்கையில் அங்கே 620 அந்த கடையில். இங்கே 100 ரூபா இருக்கையிலே வந்து 600 ரூபா தான். அப்போ அன்னைக்கு உள்ள 98 ரூபா ரேட்டில் வந்து போய் வாங்கியிருந்தா கம்மியாக இருந்திருக்கணும், கம்மியாக கொடுத்துருந்துருக்கணும் அவங்க. 550 ரூபா. ஆனால் காரணம் ஒன்று இருக்குது. அது மிகப்பெரிய காரணம் என்னென்னா, இந்த காயினை நான் காமிக்கிறேன். காயினோட இப்போ இது இன்னைக்கு வாங்கின காயின். இன்னைக்கு வாங்கின காயினோட டிசைனை பாருங்கள் ஃபஸ்ட்டு. இந்த டிசைனா இப்போ திருப்பி காமிக்கிறோம். இதுவும் 5 கிராம் தான். சரவணா ஸ்டோர்ஸ் சில்வர் சூப்பர் ஜுவல்லரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வாங்கின கடை எதுன்னா விநாயகா கோல்டு பேலஸு. இதுவும் ஏதோ ஒரு ஜுவல்லரியில் வாங்கினது தான். ஆனால் என்ன ரீசன்னா, இது வந்து மேனுவலாக இப்போ யாரோ ஒரு கல்யாணத்துக்கு வாங்குகிறோம் அப்படின்னம்னா கிஃப்ட்டு, கல்யாணத்துக்கோ இல்லை பிறந்த நாளுக்கோ கிஃப்ட்டு கொடுக்குறோம்னா இது மாதிரி காயினை கிஃப்ட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி காயினை நம்ம இந்த சரவணா ஸ்டோரு அப்படி இப்படிங்கிற உள்ள காயினை கிஃப்ட்டு கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்ம ஏதோ ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்து இவங்க கிஃப்ட்டு கொடுக்குறாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி ரேட்டு எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னா விநாயகா கோல்டு பேலஸில். அதில் வந்து ராஜகௌரி தான், பட்டுக்கோட்டை தான். இதே பட்டுக்கோட்டையில் நீ எடுக்கிறத விட தஞ்சாவூரில் போய் நீ வாங்கினீங்கன்னா அதை விட கம்மி, திருச்சியில் வாங்கினீங்கன்னா இன்னும் கம்மி, சென்னையில் போய் வாங்கினீங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கும்.
ஒரு இதெல்லாம் கிராமம் தானே, அப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. 2 கடையும் நல்ல கடை தான், 2 கடையிலையும் ரேட் அதே தான். இங்கே அங்கே டிசைன்லாம் இருந்துச்சு அந்த கடையில், இங்கே டிசைன்லாம் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி நமக்கு டிசைன் முக்கியம் கிடையாது, பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் தான் முக்கியம். சரிதானே? இது நம்ம இது கொஞ்சம் வெயிட்டாக தெரியுது, இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தெரியுது பாருங்களேன். இது வெயிட்டு போட்டு நம்ம பார்க்கல, போட்டு பார்ப்போம். இது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஆமாம் தானே? ஆமாம். இது நம்ம 4 கிராம் 3 கிராம் மாதிரி இருக்குது. இது வந்து இதாக இருக்குது. கூட நம்மள்ட்ட தான் இடம் மிஷின் இருக்குது, வெயிட்டு போட்டு பார்த்துருவோம் எத்தனை கிராம்னு. சரியா? ஆமாம், இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு நிஷா. அதுதான் நானும் சொல்கிறேன். இது நல்ல வெயிட்டாக இருக்குது, இது வெயிட் கம்மி. பாருங்களேன், இதோட அழுத்தமும் இதோட அழுத்தமும் திக்னஸ் கம்மி. இது திக்காக இருக்குது, இது லைட்டாக தான் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க 5 கிராம் அப்படின்னு. எங்கள் விநாயகா கோல்டில் வாங்கினதில் 5 கிராம்னு எழுதியே இருக்காங்க, 999. ஆனால் இதில் வந்து 5 கிராம்னு மென்ஷன் பண்ணல, 999 போட்டிருக்கா. இதுலேயும் 999 போட்டிருக்கு, ஆனால் இங்கே போட்டிருக்கு சைடில் 999 போட்டிருக்கு. கீழே போட்டிருக்கு. ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லதா சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு தான் நல்லது. எப்போ வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் அடவு வச்சுக்கலாம், விற்றுக்கலாம், எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். பட் சில்வர் காயின் அப்படிங்கிறதுக்கு லாங் டேர்மாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த காயினை வாங்கி தியாவுக்கு ஒரு 20 வயசு ஆகையில் நீங்கள் இதை விற்றீங்கன்னா இன்றைக்கி 1 கிராம் 100 ரூபா அப்படிங்கிறது, தியாவுக்கு ஒரு 20 வயசு ஆகையில் 1 கிராம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி 100 ரூபாயாக இருக்கிறது, அப்போ 1 கிராம் வந்து 1500 2000 ரூபா வரும் 1 கிராம் அப்படிங்கிறது. அப்போ விற்றா தான் நல்லது. இப்போ உடனே வாங்கிட்டு உடனே விற்றோம்னாலோ உடனே எக்ஸ்சேஞ்சு பண்ணோம்னாலோ அது வேஸ்ட்டு. சரியா? பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு வேஸ்ட்டு. கையில் காசு கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்றைக்கி 600 ரூபா கிடச்சிச்சு நமக்கு, ஏதோ ஒரு வழியில் சம்பாரிச்சது, அந்த 600 ரூபா பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதுதான் பெஸ்ட்டான ஒரு இது. மற்றபடி இந்த கம்பேர் பண்ணி கடையை சொன்னது வந்து ரேட்டெல்லாம் அது ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்கும், ஒரு சில இடத்துல கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. 2 கடையுமே நல்ல கடை தான் பேராவூரணியை பொறுத்த வரைக்கும். அந்த 2 கடை மட்டும்தானே இருக்குது, நிறைய கடை இருக்குது, நிறைய கடை நமக்கு அழகப்பா, இன்னொன்று சிவகாமி அப்படிங்களா, சிவகாமியில் தான் அந்த வெள்ளை தோடு. சரி, அந்த கடையில் ஒரு நாளைக்கு எடுத்து பார்ப்போம், ஒரு நாளைக்கு எடுத்து பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் பில்லு எல்லாமே பத்திரமா வச்சுக்க. சரியா? நீங்கள்லாம் என்ன கோல்டு இது சில்வர் காயின்லாம் வச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காயின் வச்சிருக்கீங்களா, கோல்டு காயின் வச்சிருக்கீங்களா, வச்சிருந்தீங்கன்னா எத்தனை வச்சிருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். நிஷா இப்போ தான் 2 இது சேர்த்துருக்கா, இது வாங்கிரு. 3வது இது வாங்கையிலையும் வீடியோ போடுறோம் நம்ம. 3 டிசைனிங் காமிச்சு. என்னதியா எல்லாம் யாருக்கு எல்லாம் இந்த நகையெல்லாம் நான் வச்சிருக்கேன். நாங்கள் சம்பாரிச்சு வெள்ளியில வந்து குங்கும சிமிலி வச்சிருக்கேன். எனக்கு gift பண்ணாங்க. எதுக்குன்னா நான் வந்து ஒரு கடையை வந்து விளம்பரம் பண்ண போறேன், ரிவ்யூ பண்ண ஷாப்பிங் வந்து திருச்சியில் என்ன கடை தெரியுமா? இது ஜுவல்லர்ஸ் கடை தான். அதான் தில்லை நகரில் கடை இருக்குல்ல, அந்த கடைக்கு அந்த கடையை மறந்துட்டேன் நான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், தில்லை நகர் முக்கத்தில் அந்த தென்னூர் முக்கத்தில் ஒரு கடை இருக்குல்ல, அந்த ஒரு கடை தான் எனக்கு தெரியலையே. அந்த கடையை வந்து வீடியோ எடுத்து போட சொன்னாங்க. அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக வந்து ஒரு வெள்ளி குங்குமச்சிமில் கொடுத்தாங்க. அதுவே வந்து அதுவே 25-30 கிராம் வரும். அந்த வெள்ளி குங்குமச்சிமில் 25-30 கிராம் வரும். அதை கூட எங்கிட்டாவது தியாவுக்கு கொலுசெல்லாம் மாற்ற போயில அதெல்லாம் கொடுத்துட்டு பொண்ணுக்கு கொடுத்துருவேன். வெள்ளி குங்குமச்சிமில் கொடுத்தாங்க அந்த நகை கடையில் வீடியோ எடுத்ததுக்காக. கிஃப்ட் கொடுத்தாங்க. ஏஜிஎஸ் தங்க மாளிகையா இல்லை, நீங்கள் தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதான் தில்லை நகர் உள்ள நுழையிற இடத்துல அந்த 11th கிராஸ் கிட்ட முக்கத்தில் உள்ள ஒரே ஒரு கடை நகை கடை. திருச்சியில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஆமாம், மறந்து போயிடுச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அது வீடியோ எடுத்தது, அதனால ஞாபகம் இல்லை. அந்த கொரோனா டைமில். ஆமாம், நீ தான் கொரோனா குட்டி. நாங்கள் எல்லா நகையும் சேர்த்து வைக்கிறோம் பாப்பா, நீ எல்லா நகையும் எடுத்துகிட்டு போய் புருஷன்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு போயிரு. நாங்கள் கஷ்டப்பட்டு சேமிச்சு சேர்த்து வைக்கிறோம். நீ நைஸாக வந்து வரதட்சணைன்னு வாங்கிட்டு போயிரு. சேர்த்து கொடுக்கணும், இந்த மகாலட்சுமிக்கு தான் கொடுக்கணும். ஆனால் ஸ்ரீதியா பேரில் எது நாங்கள் வாங்கினாலும் எங்களுக்கு வந்து அப்படியே மென்மேலும் வளர்ந்துக்கிட்டு. ஆமாம், அந்த பில்லு கூட பாருங்களேன், தியா பேரில் தான். எது வாங்கினாலுமே தியா பேரில். தரணீசன் எங்கள் வீட்டில் தரணீசன் நல்ல ராசியான பையன் தான். ஆனால் ஸ்ரீதியா தான். அந்த இது வாங்கினாலும் ஸ்ரீதியா தான். எல்லாம் தியா பேரில் வாங்க. சரிப்பா, எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரே மகாலட்சுமி, அதனால அவங்க பேரில் வாங்குறது. ஆனால் எங்கள் அத்தையெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஓம் பேரில் வாங்க. அது நிஷா பேரில் வாங்க. குட்டி தானே, நிஷா பேரில் வாங்க சொல்லாதுங்க அம்மா. எதோ அடவு வைக்கிறா இருந்தால் சீக்கிரம் திருப்பிடலாம், உன் பேர்லேயே வை அப்படிங்க. அதனால உன் பேரில் வச்சாதான் நிஷா சீக்கிரம் திருப்பலாம், என் பேர்லாம் வச்சா விளங்க வாங்குறதெல்லாம். ஆமாம்,
சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய்.